ரோமர் 8 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படியெனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியில்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக் கடனாளிகளல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியிலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவாக்கியத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்தரரும் மாமே, தேவனுடைய சுதந்தரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்தரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல வென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஜெபம். கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ரோமர் 8வது அதிகாரத்தின் முற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே ஒவ்வொருவரையும்
ஜெபிக்க விடாதபடிக்கு அநேக தடைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் ஒருவரே அதிசயத்தின் தேவன், எங்களை வழிநடத்துகிறவர். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமைகள் நிறைவாக்கப்படுவதாக. அன்றன்றைக்கு தேவைகளை கர்த்தரே சந்தியும். ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தரே சந்தியும். ஆண்டவரே, வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். தற்கொலை எண்ணத்துக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடுதலையாக்கும். அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும். முன்னோருடைய சாபக்கட்டுகளுக்கு நீர் விலைக்கு பாதுகாத்து கொள்ளும். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும். வீண் பயங்கள், தடுமாற்றங்கள், மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள் யாவும் விலகட்டும். உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். ஒரு மன சிந்தையை தாரும் கர்த்தாவே. நீரே அதிசயங்களின் தேவன், எங்களை ஆச்சரியமாய் வழி நடத்துகிறவர். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படுவதாக. வேதத்தை தியானிக்க விடாது இருக்கிற ஒவ்வொரு பொல்லாத கிரியைகளும் எங்களை விட்டு விலகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, சோர்வின் ஆவிகளை நீக்கி போடும். உற்சாகத்தின் ஆவியினாலே நிரப்பும். தெளிந்த பார்வையும் விசேஷித்த ஞானத்தையும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கட்டளையிடும். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நிற்க கர்த்தாவே நீர் வழிவாசல்களை உண்டாக்கி தாரும். ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்னீரே. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்குகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படி செய்யும். உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை நீர் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழி நடத்தும். ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள சாட்சியாய் எழும்ப கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும். அற்புதங்களை காணும்படி செய்யும். அதிசயமாய் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் செபங்கேளும் பிதாவே, ஆமேன்.